ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் விஜய் பங்கேற்றால் அவரது கட்சிக்குதான் கேடு ஏற்படும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தேவையற்றது என்று கூறினார். நாட்டில் உள்ள பிரச்சினைகள் திசை திருப்ப பாஜக அரசு மதம் சார்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் தவேக பங்கேற்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என்ற துரை வைகோ, தமிழக நலனுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றார் தவேக கட்சிக்குதான் கேடு ஏற்படும் என்று எச்சரித்தார். இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் அது தேவையில்லாதது. நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. பாஜக அரசு கடந்த 10 வருடங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இதை நிறைவேற்றாமல் பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் மடைமாற்றம் செய்யறதுக்காண்டி, திசை திருப்புறதுக்காண்டி இது போன்ற மதம் சார்ந்த இது போன்ற இந்த சட்டங்களை திருத்துறது, மதம் சார்ந்த சில இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறது, அது சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு, அந்த கட்சியுடைய முடிவு, அது நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது. இல்லைனா அவர் கூட போய் அவர் தேநீர் கலந்துக்கிட்டாலும் அவர் கட்சிக்கு தான் எடுப்பு தான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கட்டும்.